வெல்கம் டு சிஓஎஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு புளி சாதம் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இதுக்கு கொஞ்ச நாளைக்குள்ளே இது வாசனை வந்துடும். இதை எடுத்துக்குவோம். நம்ம வறுபட்டுடுச்சு. அதே சட்டியிலேயே ஒரு ஸ்பூனு தனியா போட்டுக்குவோம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குவோம். இதையும் அந்த சூட்லேயே போட்டு அப்படியே வறுத்து எடுத்துருவோம். நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவோம் வாசனைக்கு. வறுபட்டுடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பொடியாக ஆக்கிக்கலாம். நல்லா தூளாக்கிக்குவோம் இதை. இப்போது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இந்த புளிசாதத்துக்கு வேர்க்கடலை தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்குவோம். பச்சை வேர்க்கடலை. வேர்க்கடலை போட்டால் தான் புளிசாதமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகாயை புட்டு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். இது நல்லா வாசனை வர வறுத்துக்குவோம். இதுலேயும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போது நம்ம தூளாக்கி வச்சுருந்த அந்த பொடியையும் இதோடையே கொட்டிடுவோம். இந்த எண்ணெயிலேயே இந்த கொட்டினோடனே நல்லா வாசனை வரும் பாருங்கள். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதோட ஊற்றிடுவோம். அந்த லெமன் சைஸ் ஊற வச்சுருந்ததை நான் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டேன். இந்த புளியை ஊற்றிடுவோம். ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டை வச்சு நம்ம மூடி வச்சு நல்லா ஒரு கொதி விடுவோம். நம்ம இது நல்லா தண்ணி வற்றி வரட்டும். சாதம் வச்சு ஆற வச்சுக்கலாம். நம்ம இப்போது பாருங்கள் நல்லா கொதிக்குது. வாசனை செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது புளிச்சாறு. கோயில் பிரசாதம் மாதிரியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரிக்க. சாதம் வச்சு நல்லா ஆற விட்டு இதோட போட்டு நம்ம கிளறலாம். இப்போ பாருங்கள் எப்படி கட்டி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தை போட்டு கிளறுவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஆற வச்சு. இதை போட்டு நல்லா கிளறி விட்டு புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம். அதில் இதில் கடைசியாக ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த புளி சாதம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு சாதம் போட்டு கிளறிடலாம். நம்ம புளிப்பு அதிகமாக இருக்குது இதில். அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு புளி சாதம். கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்குவோம் அதில் வாசனைக்கு.
அவ்வளோதான் பாருங்கள், செம்ம சூப்பர் வாசனையாக டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த புளி சாதம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.